இந்த சூரியவம்சி பத்தி ஒரு இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி. அவரை பத்தி வந்தாலும் இப்ப பரபரப்பா தான் இருக்கு நிறைய தகவல்கள். அவருக்கு தனி அறை கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி. சின்ன படியும் நீ பெரிய ஆக்களோட எல்லாம் சேர்ந்திருக்கீங்களா, அது தனியே திரத்தியாச்சு. அது என்ன விளக்கம் அது? அதாவது ஐசிசியோட ரூல்ஸ் இருக்குன்றது சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சேஃப் கார்டிங் ரூல்ஸ் என்று சொல்லி ஒன்று இருக்கா. அதாவது பெரிய ஆக்களோட சிறுவர்கள் இருந்தால், அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருந்தா அவர்களுக்கு தனியான வசதி வாய்ப்புகள் வழங்குவாங்க. பெரியவர்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு சரி வராது. சிறுவர்களுக்கான வசதி வாய்ப்புகள், ட்ரெஸ்ஸிங் ரூம், அதாவது அவைகள் உடுப்பு மாற்றுறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற இடம், சில வழிகளில் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் நான் நம்புகின்றேன். அவை எல்லாம் அவருக்கு தனியாக புறம்பாக மற்ற வீரர்கள் இருந்து இவருக்கு தனியாக. உண்மையா சொல்ல போனா இது பிரச்சனை இல்லை, இவருக்கு ஸ்பெஷல். அதாவது ஸ்பெஷல் கவனிப்பு. 16 வயசுக்கு உட்பட்டவர் நீங்க இவரை கவனிச்சு கொள்ளணும், ஸ்பெஷலா கவனிச்சு கொள்ளணும், சரியான முறையில இவரை ட்ரீட் பண்ண வேணும்ன்றதுக்காக அந்த விதிமுறை ஒன்று வந்திருக்கு. அப்ப பெரியாக்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள அவர் பெருசா போக இயலாது. மீட்டிங்ஸ்க்கு வேணும்னா போய் வரலாம். கிரவுண்டுக்கு வாரது அந்த டக் அவுட் போட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப இதுக்கு முதல்ல இப்படி யாராவது நடந்திருக்கா? இது ஐசிசிக்கு உட்பட்டு இல்ல, முந்தைய காலங்களில் எனக்கும் தெரியல, நான் கேள்விப்பட்ட அளவுல இல்ல. இது எப்படி எனக்கு தெரியுதுன்னு நான் பார்த்தேன்டா, இப்ப இன்னும் ஒரு பேர் எனக்கு முதல் தடவை கேள்விப்படுறது. இப்ப ஸ்ரீலங்காவில ஏ டீமோட வந்தார் தானே. இப்ப ஏ டீம் முழுக்க ஐசிசி தலை போடாது. 2 நாடு நீங்களே பார்த்து நடத்தி கொள்ளுங்க, ஒரு நோமல். அவங்க கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைகளுக்குள்ளேயே சாதாரண. இது ஐசிசி. அடுத்தது ஐசிசியோட விஷயம் இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் போய்க்க அங்க உள்ளவர்கள் இந்த விதிமுறைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்களே, சிறுவர் பாதுகாப்புன்றதுல அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து தான் எங்கேயோ கண்டுபிடிச்சு தேடி இந்த விஷயத்தை இப்ப கொண்டு வந்து அப்ளை பண்றாங்க. இனி யாராவது இப்படி வந்தா அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். முதல் தடவை சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல ஒரு சிலர் வரும்போது அது இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். அது எப்படின்னு பார்த்தாலும் சுத்தி சூரியவன்சியவே எல்லாம் அமையும். இப்ப இலங்கையே இந்தியையே அணி யாருமே கணக்கெடுக்கல. என்ன நடந்தது? நிறைய நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு பதில் இது அப்படின்னு சொன்னா, 15 வயசுலயும் விளையாடலாம், 14 வயசுலயும் விளையாடலாம், 16 வயசுலயும் விளையாடலாம். நீங்க 20 வயசு வரைக்கும் தான் இருக்கணும், 19 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் ஒரு தேசிய அணிக்குள்ள வரணும் அப்படின்றதான் இல்ல. விளையாடினா நீங்க 15 வயசுலயும் விளையாடலாம். அதுக்கு இது சரியான பதில். இலங்கையில் இருக்கிற இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு சரியா மூஞ்சில கரிய பூஷணமா. எனக்கு நான் அதுதான் நான் சொல்றது அடிக்கடி. இவங்க 20 வயசுல இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் போகணும், 25 வயசு வந்தா தான் நீ 20 வயசுலயே டீமுக்கு எடுக்கிறாங்க. 15 வயசுல எல்லாம் இலங்கையில ஒரு படியும் பார்த்து படிங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு மேல என்ன இல்ல, அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு சந்திரு. எப்படின்னா இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீமுக்கு போற பிளேயர்ஸ் சொல்லி சில பிளேயர்ஸ் இருப்பாங்க தானே, இவங்களை கிட்டத்தட்ட 2 வருஷமா நீங்க கிளப் கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப நான் எனக்கு தொடர்பு கேட்டா வயசு அதுதான் சொல்றாங்க. அப்ப கிளப் கிரிக்கெட்ல விளையாடினா தான் வளர முடியும், அவங்க நேஷனல் டீமுக்கு போக முடியும். அண்டர் 19 டீம்ல இருக்கிறதுனால நீ கிளப் கிரிக்கெட்டுக்கு போக கூடாது சொல்லி இப்படி பிடிச்சு வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் கதைக்க வலிக்கிற பெரிய கதை விட்டுரும். ஒரு புது தகவல் முதல்ல சொன்னோம். அடுத்த தகவல் இன்னைக்கு ஒரு போட்டி, மேற்கிந்திய தீவுகள் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி. என்ன இலங்கை டெஸ்ட் போட்டி விளையாடுதா? யாரெல்லாம் போறாங்க? அதே டீம் தான். அதே டீம். டெஸ்ட் டீம் இலங்கை அணியில கொஞ்சம் பலமான அணி, நல்ல முறையில் விளையாடுறது. இதுல பிரச்சனை என்ன சந்திரு, இலங்கை அணி 1 வருஷத்துக்கு பிறகு டெஸ்ட் விளையாடுறது. டெஸ்ட் மேட்ச் இல்ல கடந்த 2 வருஷங்களுக்குள்ள டெஸ்ட் மேட்ச் அந்த தரப்படுத்தல் அடிப்படையிலையும் முன்னணி அணிகளுக்கு அதிகமான போட்டிகள் வழங்குகின்ற அடிப்படையிலும் இலங்கைக்கு டெஸ்ட் போட்டிகள் குறைவு. இது ஒரு சர்ச்சையாக பிரச்சனையாக பேசப்பட்டு மேற்கிந்திய தீவுகள் கடந்த 2025 டிசம்பருக்கு பிறகு இப்ப விளையாடுகிறார்கள். கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு பிறகு விளையாடுகின்றார்கள். இவர்கள் இருவரும் தரப்படுத்தல்கள் பின்னுக்கு இருக்கின்ற நாடுகள் என்ற அடிப்படையில இந்த விஷயங்கள் நடக்குது. ஓடி பாருங்க மாதிரி விட்டுருக்காங்க. நான் எனக்கு முந்தைய தொடக்கமே ஒரு கருத்து இருக்கு. இந்த 5-6க்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள மச்ச கூட விளையாடுவாங்க. அதுவும் காணாது. இப்ப மேலே இருக்கிறவங்களோட நீங்க எல்லாரும் ஒண்டா விளையாடுங்கன்ற மாதிரி கொடுக்கலாம், அதுவும் காணாது. வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதக தன்மையினை தரக்கூடிய மைதானம் மேற்கிந்திய தீவுல. இலங்கை அணியை பொறுத்தவரையிலும் இலங்கை அணி பலமான அணிதான். மேற்கிந்திய தீவுல 2 டெஸ்ட் போட்டி எல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 2018 ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது இலங்கைக்கு. வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது. இந்த 2 போட்டிகள் கொண்ட தொடர் இலங்கை அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்ம எல்லா போட்டிகளும் ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் சொல்லுவோம். நாங்க வெல்ற போட்டிகள் தானே தோக்கம் எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். கடைசியில இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கான்னு சொல்லி முடிச்சிடுவோம். எப்படியோ நாம இந்த இலங்கை அணிக்கு சார்பா தான் பேச போறோம், அதுல வேற மாற்றம் இல்லைன்ற மாதிரி. அப்படி இல்லை சொல்லி மாத்தி முடிச்சிடுவோம். ரைட், இது நடக்க போற இன்னொரு போட்டி. இப்ப இந்த ரெக்கார்டிங் செய்யறதுக்கு முதல்ல பரபரப்பா ஒரு மேட்சை பார்த்துட்டு முடிச்சுட்டு அதிர்ச்சி வைத்தியத்தோட வந்திருக்கு. சரி, நிறைய அதிர்ச்சி வைத்தியம் உலக கணத்துல நடக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா அணி
தென்கொரிய அணியை தோற்கடித்து ம். முதலாவது தடவையாக நாக் அவுட்ஸுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். முதலாவது அணியாக, முதல் தடவையாக, முதல் தடவையாக இதுவரைக்கும் இல்ல அவங்க இதுவரையும் குரூப் ஸ்டேஜ்னு சொல்ற இந்த முதல் சுற்று அவங்க தாண்டினது இல்லை. இந்த முறை தாண்டி இருக்கிறாங்க. அதுவும் கொரியா அணி கடிச்சு கொரியா வெற்றி பெறும் கட்டாயமாக என்று எதிர்பார்த்திருந்த அணி, பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ மெக்சிகோ அணி இன்றைய தினம் வெற்றி பெற்றது. அது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டது. மெக்சிகோ 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அடுத்த சுற்று வாய்ப்பை பெற்றுவிட்டது. இப்போ தென்கொரியா அணி அடுத்த சுற்று வாய்ப்பினை பெறுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைமை குழு நிலையில் அவர்களே காணப்படுகின்றது. கனடா அணியும் இன்றைய தினம் நடைபெற்ற போட்டியின் மூலமாக தோல்வியினை சந்தித்துக் கொண்டார்கள். ஆனாலும் கூட அடுத்த சுற்று வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே வெற்றி பெற்றதன் காரணமாக கனடாவுக்கு இந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. கட்டார் தோல்வியை சந்திச்சது. பொஸ்னியா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் கட்டார் அணி பலமான அணி, ஆனால் பொஸ்னியா வெளுத்து வாங்கியவர். இதன் காரணமாக கட்டார் இப்பொழுது துரதிருஷ்டவசமாக வெளியேறி இருக்கின்றது. கனடா அணி அதே மாதிரி சுவிட்சர்லாந்து அணியோடு தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட கனடா அணி இப்பொழுது தெரிவு ஆகியிருக்கின்றார். அடுத்த சுற்றுக்கு போய் அடுத்த சுற்று அந்த குழு நிலையில் 2வது இடம். சுவிட்சர்லாந்து அணி 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார்கள். கனடா அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார்கள். கோல் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பொஸ்னியா அணியும் 3 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். 3வது இடம் என்றபடியால் தெரிவாகவில்லை. அநேகமாக பொஸ்னியா அணிக்கு தெரிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப முக்கியமான அணிகள் போர்த்துகல், இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்த மாதிரி நாம எதிர்பார்க்கிற முக்கியமான அணிகள் எந்த நிலையில இருக்காங்க? ஜெர்மனி செலக்டட், இதுவரை செலக்ட் ஆகிருக்கிறதுல பிரேசில் செலக்ட் ஆயிட்டாங்க, கனடா செலக்ட் ஆயிட்டாங்க, போர்த்துகல் மீண்டு வந்திருக்காங்க. ரொனால்டோ கோல் அடிச்சு பெரிய ஒரு படம் காட்டி இப்ப போர்த்துகல் வந்திருக்காங்க. அடுத்த போட்டியில வெற்றி பெற வேணும். மெக்சிகோ தெரிவாகி இருக்கின்ற அணி, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா, இந்த அணிகள் தெரிவாகி இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு அணி தென்னாப்பிரிக்கா அணி தெரிவாகி இருக்கிறது. இந்த 32 அணிகள் என்ற காரணத்தினால சில எதிர்பாராத அணிகள் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பார்த்தது அடுத்த சுற்றுக்கு வரும் என்று எதிர்பார்த்து வெளியே போயிருக்கின்ற அணி இன்றைய தினம் செக்கியா. இவர்கள் மெக்சிகோவிடமும் படுமோசமான தோல்வியினை சந்தித்துக் கொண்டார்கள். மெக்சிகோ 3 கோல் அடித்தது. அதன் காரணமாக அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். இங்கிலாந்து சிக்கலான ஒரு நிலைமையில இருக்கு. ஆனால் அடுத்த எதிர்பார்த்த அணி நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் மிக மோசமாக விளையாடினார். அவர் சமநிலையான முடிவை கானா அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்டதால அவர்கள் கொஞ்சம் நாம எந்த அணிக்கு ஆதரவு வழங்குறோம் அந்த அணி கொஞ்சம் மோசமா போற நிலையே நாம எல்லா பக்கமும் பாக்குறோம். ஆனா சந்திர போன வருஷத்துல அந்த 2 ஃபைனல் டீம்ஸ் திருப்பியும் வர வாய்ப்புகள். அர்ஜென்டினா, பிரான்ஸும் விளையாடுற விதம், அதே மாதிரி ஜெர்மனி மூன்றும் வேற ரேஞ்சில் இருக்கு, டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. போர்த்துகல் எனக்கு திருப்பி ஒரு நம்பிக்கை. முதலாவது நாங்க மோசமா திட்டி இருந்தோம், விமர்சிச்சிருந்தோம், நிறைய ட்ரோல்ஸ் போச்சுது, எல்லாம் போச்சுது. ஆனா கடந்த மேட்ச் விளையாடின விதத்தை பார்க்க இந்த வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போர்த்துகலும் ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை அடுத்த சுற்றுல கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை விளையாடிய நாடுகளில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன ஹெய்டி, டர்க்கி, துனிசியா, பனாமா, கட்டார், ஜோர்டான், செக்கியா. இந்த நாடுகள் வெளியேறி இருக்கின்றன. இனி அவங்களுக்கு போட்டியே இல்லையா? இல்ல, முடிஞ்சு. அதாவது இப்ப சந்திரன் முதல் சுற்றோட 3வது கட்ட போட்டிகள் நடைபெறும். வேர்ல்ட் கப்ல ஒரு விஷயம் இருக்குது, ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல இந்த 3வது மேட்ச் இருக்கு தானே, ஒரே குரூப்ல மேட்சஸ் 2 ஒரே நேரத்துல நடக்கும். என்ன நீங்க ஒரு மேட்சை பார்த்து ரிசல்ட்ஸ் மாத்திக்கு எதுவும் செய்திட முடியாது. இந்த 3வது மேட்ச்ன்றது இப்ப குழு ஒரே 2-3 போட்டிகள் நடக்கும் ஒரே நேரத்துல. குழு ஏக்கு வந்து 2 போட்டி வருமே, 4 டீம்னா 2 தானே, அந்த 2 ஒரே நேரத்துல நடக்கும். இப்ப நாளைக்கு அதிகாலை 1:30க்கு கியூரோசா, ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறும். அதே குழுவில் ஜெர்மனி, ஈக்குவாடர் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் 1:30 அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நடைபெறும். ஜெர்மனி இப்ப தெரிவாகிவிட்டது இன்றைய தினம். அதே மாதிரி ஐவரி கோஸ்ட் ஒரு வெற்றியினை பெற்றிருக்கிறதுனால கியூரோசா அணிக்கு எதிராக வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. ஆனா கியூரோசா போன முறை கட்டியை கொடுத்து விட்டாங்க, ஈக்குவடரை ட்ரோ ஆக்கி விட்டாங்க. அதனால கியூரோசா வெற்றி பெற்றாலும் கூட ஆச்சரியப்படுறது, புதிய அணிகள் நல்ல முறையில் விளையாடுகின்றார்கள். அதே மாதிரி அடுத்த குழு ஜப்பான், ஸ்வீடன் இருக்கின்ற ஒரு போட்டி நடைபெற போகின்றது. டுனிஷியா, நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் விடியப்புறம் 4:30க்கு நடைபெற போகின்ற போட்டி அதிகாலையில் நடைபெற போகின்றன. நெதர்லாந்து 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், ஜப்பான் 2 போட்டிகளில் 4 புள்ளிகள். இவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட தெரிவாகிவிட்டார்கள். ஏற்கனவே விளையாடாமலே குறைஞ்சபட்சம் சமநிலையான முடிவென்றை பெற்றுவிட்டால் உறுதியாகிவிடும். அந்த நிலைமைதான் இருக்கின்றது. ஜப்பான், ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொஞ்சம் கடுமையான விறுவிறுப்பு ஒன்றை எதிர்பார்க்கலாம். டுனிஷியா, நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டுனிஷியா ஏற்கனவே வெளியேறிவிட்டது. நெதர்லாந்து இலகுவாக வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமை 32 அணியும் யாருன்றது தெரியும்.
32 அணி அடுத்த 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 ரவுண்டுக்கு வர போகிறது. எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது பாருங்க. கிரிக்கெட் எவ்வளோ ஸ்லோவாக போகும், இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இதுதான் அந்த ஃபுட்பால். பரகுவே ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி அது விடிய நாளைக்கு நடைபெறும் 7:30. துருக்கி அமெரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை காலை நடைபெறும். துருக்கி வெளியேறிவிட்டது. அமெரிக்கா 2 போட்டிகளில் 6 புள்ளிகள் தெரிவாகிவிட்டார்கள். எனவே துருக்கி அமெரிக்கா போட்டி ஒன்றுக்கும் பிரியோசனம் போட்டி. அமெரிக்கா அந்த முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு தேவை. ஆஸ்திரேலியா பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் 2 அணிகளும் தலா 3 புள்ளிகள். ஒவ்வொரு வெற்றியினை பெற்றுக் கொள்வார்களாக இருந்தால் இப்ப ஆஸ்திரேலியா இருக்கிற நிலைமையில் தெரிவாகி விடுவார்கள். பரகுவே 3வது இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். எனவே அந்த ஒரு கடுமையான போட்டி ஒன்று அதுக்கு நிலவ போகின்றன. இந்த உலகக்கிணம் இப்பதான் தொடங்கினமா இருக்கு. ஆனா எத்தனை போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. கட்டும் வேகமா நடக்கும். நிறைய வேகமா. அந்த ஐபிஎல்ல இருந்த அந்த சலிப்பு நமக்கு இந்த உலகக்கிணத்துல கொஞ்சம் மீண்டமாய் தெரியுது. சுகமா பார்க்கும்போது இப்ப நான் நினைக்கிறேன் சந்திரன் 4 நாட்கள்ல நான் மொத்தமா நித்திரம்ன்றது ஒரு 10-12 மணி நேரம் தான். அந்த அளவுக்கு போட்டிகள் இருக்கு. எல்லாம் வச்சு நேற்றிரவு எல்லாம் வச்சு 10 மணிக்கு படுத்து 12 மணிக்கு எழும்பி இன்னும் தூங்க இல்லை. அப்படியே முழு போட்டி பார்த்துருக்கேன். அந்த விறுவிறுப்பு அந்த போட்டியோட பார்வை பார்த்து பழகிட்டோம்டா அந்த விறுவிறுப்பு நமக்கு நித்திரையும் கூட ஞாபகப்படுத்தாது. அந்த அளவுக்கு இருக்கும். காற்பந்து பார்க்க சட்டியான நித்திர தூக்கத்தோட இருந்து பார்ப்போம். மேட்ச் தொடங்கிட்டா நித்திர வராது. இப்படி தொங்கி விழுந்து மேட்சை பார்த்துட்டு இருப்போம். நித்திர கண் மூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைதான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி இருக்க போகுது அடுத்தடுத்த சுற்றுக்கள் அப்படின்றத முன்னாள் கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்தது இன்றைக்கும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க மோட்டோல் என்ஜின் ஆயில். ஹோண்டா வாகனங்களுக்கு மிகச்சிறந்த என்ஜின் ஆயில் மோட்டோல். NS ரட்னம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர்கள். இவர்களிடம் வாங்குவதன் மூலமாக நீங்கள் தரமான ஒயிலை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே NS ரட்னம் எங்கெங்கே எல்லாம் ஒயிலை அனுப்புகின்றதோ விற்பனை செய்கின்றதோ அங்கே நீங்கள் இந்த மோட்டோல் ஒயிலை தேடி வாங்குங்கள். அதன் மூலமாக உங்கள் வாகனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போல இப்பொழுது ஐடிஎம் வவுனியாவில் இருக்கு. நீங்க கொழும்புக்கு படிச்சு செலவழிச்சு ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி இங்க தங்கி நின்று எல்லாம் நிறைய ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. தங்கி நின்று சாப்பிடுற சாப்பாட்டு செலவுக்கு நீங்க கோர்ஸ் ஃபீஸா வவுனியாவிலே கட்டி படிக்கக்கூடிய அளவில் இப்பொழுது ஐடிஎம் வவுனியாவில் இருக்கு. டிகிரி அதாவது லோ, மேனேஜ்மெண்ட், நர்சிங் உட்பட முக்கியமான டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கின்றது. எனவே நீங்கள் அங்கே சென்று நேரடியாக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கேம்பஸுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர வேண்டுமோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் அங்கேயும் இருக்கின்றன. எனவே குருமன்காடு காளிகோவில் வீதியில் இருக்கும் ஐடிஎம்மிற்கு நேரடியாக செல்லுங்கள்.